இவ்வளோ நாளாக வந்துட்டு ஜென்சி கிட்ஸ்னா ஐயா இன்னும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது. அவங்க ஒரு ஒரு விஷயம் விட்டு அடுத்த விஷயத்துல அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. எந்த இதுலேயும் அவங்க நிரந்தரமாக நிற்கவே மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அப்படியே நல்ல பேர் வருது. இப்போ மீன்ஸ் எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நாங்கள் வந்து திருப்பி நின்று கேட்போம் அப்படின்ற ஒரு இதில் வந்து இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ நாங்கள் யூஸ் பண்ணோம். ஜென்சிக்குள்ள ஒரு பவர் இருக்கு, அது வந்து இப்போதான் தெரிஞ்சிருக்கு. ஜென்சி வாய்ஸ் அவுட் பண்ணா என்ன சேஞ்ச் நடக்கும்ன்றத ஜென்சி இந்த தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம், எல்லாமே வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சுட்டு வளையத்துக்குள்ளே இருக்காமல் இல்லை எங்களுக்கு அது கரெக்டாக படலை அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு பவர் இருக்குல்ல. ஃபார் தேட் வெரி ப்ரவுட் டு பி அ ஜென்சி அப்படின்னு நாங்கள். ஜென்சியை தாண்டி இதில் மில்லனியல்ஸும் வந்து செம்ம சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் ஜென்சியால் மட்டும் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கலை, இந்த சேஞ்ச் ஜென்சியால் மட்டும் நடக்கலை, கூட மில்லனியல்ஸ் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம கூட நின்றுருக்காங்க. இது வந்து வெறும் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் இல்லை, ஜென்சி கூட சேர்ந்து எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க.